நெல்லையில் பிரபல ரவுடி நீராவி முருகன் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள நிலையில் அந்த என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தின் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. முதலில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். சார் ஓகே சார் கொடுக்குறேன் சார். நெல்லையில் பிரபல ரவுடி நீராவி முருகன் என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ள நிலையில் என்கவுண்டர் நடைபெற்ற இடத்தின் காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். ராமசுந்தரம், தற்போது நிலைமை என்ன? அங்க ரவுடியின் எதிர்த்தாக்குதல்ல காயமடைந்த போலீசார் தற்போது எங்க இருக்காங்க? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே நடைபெற்ற ஒரு வழிப்பறி சம்பவம் தொடர்பாக அந்த நீராவி முருகன் என்பவர் தேடப்பட்டு வந்திருக்கிறார். அவரை தென் மாவட்டங்களில் நடைபெறக்கூடிய ரவுடிசம் உள்ளிட்ட அந்த குற்றச்சம்பவங்களை தடுக்கப்படுவதற்காக அமைக்கப்பட்ட அந்த சிறப்பு தனிப்படையினர் இன்றைய தினம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரிலிருந்து களக்காடு செல்லக்கூடிய அந்த சாலையில கடம்போடு வாழ்வு அருகே ஒரு மலை அடிவாரத்துக்கிட்ட அருகில் வைத்து அவரை வண்டியை காரில் சென்றவரை வழிமறித்திருக்கிறார்கள். காரில் இருந்து தப்பியோட முயற்சி செய்தவர்களை வழிமறித்து போலீசார் நிறுத்திய போது அந்த தனிப்படையை சார்ந்த எஸ்ஐக்கள் 2 பேர் உள்ளிட்ட 4 காவலர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதுல ஒரு எஸ்ஐ அலுவலால் வெட்டப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தற்காப்புக்காக போலீசார் நீராவி முருகனை சுட்டு கொலை செய்திருக்கிறார்கள், என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். தற்பொழுது அந்த பகுதியில பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அந்த திண்டுக்கல் பகுதியில தேட வந்த அந்த குற்றவாளிகள் இருப்பதோடு கூட யாரெல்லாம் இருந்தார்கள் என்ற குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது அந்த பகுதியில நாங்குநேரி ஏடிஎஸ்பி உள்ளிட்ட உயரதிகாரிகள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். உடல் இங்கிருந்து எடுக்கப்பட்டு திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. காயமடைந்த போலீசாரும் முதல் சிகிச்சைக்காக நாங்குநேரி மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு அங்கிருந்து திருநெல்வேலி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த நீராவி முருகன் மீது 30க்கும் மேற்பட்ட கஞ்சா, வழிப்பறி, திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டதாக இவர் தேடப்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில தற்பொழுது அவர் வந்த இனோவா காரை மறித்து போலீசார் நிறுத்திய போதுதான் இந்த சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவ இடத்துல தற்பொழுது போலீசார் அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கார் சம்பவம் நடைபெற்ற இடத்துல நிறுத்தப்பட்ட கார் உள்ளிட்டவைகள்ல அந்த லோக்கல் போலீசார் அதை சொல்லக்கூடிய அந்த டிஎஸ்பி, ஏடிஎஸ்பி உள்ளிட்டோர் நேரில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்திற்கு உயரதிகாரிகளும், அதாவது இந்த என்கவுண்டர் சம்பவம் கேள்விப்பட்டு நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த உயரதிகாரிகளும் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். ராமசுந்தரம், இந்த என்கவுண்டர் எப்படி நடத்தப்பட்டது? இந்த நீராவி முருகனுடன் மற்ற ரவுடிகள் இருந்தார்களா? அவர்களுடைய நிலைமை தற்போது என்ன? கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்க ராமசுந்தரம். அதாவது அந்த நெல்லை மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து களக்காடு செல்லக்கூடிய அந்த சாலை ஒரு சாலையில காரில் தப்பி வந்து கொண்டிருந்தவர்களை தான் ஒரு திண்டுக்கல் தனிப்படை போலீசார் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். அந்த கார்ல இவர் உட்பட உடன் இருந்தவர்களையும் போலீசார் எடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது அந்த வேனில் இருந்த போலீசார் இறங்கியவரிடம் பேச இருந்த போது அருவாளால் வெட்ட முயற்சி செய்திருக்கிறார். இவரோடு உடன் இருந்தவர்களும் அங்கிருந்து தப்பி போலீசார் அவர்களையும் தேடுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். போலீசார் அந்த நீராவி முருகனை என்கவுண்டர் செய்த உடலும் இங்கிருந்து கைப்பற்றப்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் காயமடைந்திருக்கிறார்கள். ஒரு போலீசாருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. 3 போலீசாருக்கு சில காயங்கள் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. போலீசாருக்கும் சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது.